கரவின்றி நன்மாமலர் கொண்டு கரவின்றி நன்மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் கரவின்றி நன்மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் கரவின்றி நன்மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் சிரம் ஒன்றேய செஞ்சடையான்வாள் சிரம் ஒன்றேய செஞ்சடையான்வாள் வரமா மயிலாடு துறையே ஒன்றிய செஞ்சடையான்வாள். கடைசி பாட்டா இல்ல இன்னொரு தர பாடுங்க. எந்த பாட்டு? சிரமன். சிரம் ஒன்றிய செஞ்சடையான்வாள். சிரமொன்றிய செஞ்சடையான்வாள். வரமா மயிலாடு துறையே. வரமா மயிலாடு துறையே. வரமா மயிலாடு துறையே. வரமா மயிலாடு துறையே. நயர்காழியுள் ஞான சம்பந்தன். நயர்காழியுள் ஞான சம்பந்தன். நயர்காழியுள் ஞான சம்பந்தன். நயர்காழியுள் ஞான சம்பந்தன். மயல் தீர் மயிலாடு துறை மேல். மயல் தீர் மயிலாடு துறை மேல். செயலால் உரை செய்தன பத்தும். செயலால் உரை செய்தன பத்தும். உயர்வாமிவை உற்று உணர்வார்க்கே. உயர்வாம் இவை உற்றுணர்
உணர்வார்க்கே செயலால் உரை செய்தன பத்தும் செயலாறு செய்தன பத்தும் உயர்வாம் இவை உற்று உணர்வார்க்கே உயர்வாம் இவை உற்றுணர்வார்க்கே சொல் ஆமா உயர்வாம் இவை உயர்வாம் இவை உற்று உணர்வார்க்கே உற்று உணர்வார்க்கே பாடுங்க. அடுத்த பாட்டு பார்க்கலாமா? என்ன பாட்டு? மந்திரமாவது எடுத்துக்கோ. மந்திரமா? சொல்லு. மந்திரமாவது நீரு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே திரு ஆலவாயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் பூசுரன் ஞான சம்பந்தன் தெற்றி தென்னன் உடல் உற்ற தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே ஏ மந்திரம் ஆவது நீரு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு வானவர் மேலது நீரு மந்திரம் ஆவது நீரு
மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீரு வானவர் மேலது நீர் மந்திரம் ஆவது நீரு மந்திரமாவது நீர் நீரு அப்படி வரும். நான் நீர் ஒவ்வொன்னா சேர்க்கிறேன், வந்தா சொல்லுங்க. மந்திரமாவது நீரு மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீரு வானவர் மேலது நீர் வானவர் மேலது நீரு வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீரு துதிக்கப்படுவது நீர் சுந்தரமாவது நீரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீரு துதிக்கப்படுவது நீர் தந்திரம் ஆவது நீரு தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு சமயத்தில் உள்ளது நீர் தந்திரம் ஆவது நீரு தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு சமயத்தில் உள்ளது நீர் தந்திரம் ஆவது நீரு தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு சமயத்தில் உள்ளது நீர் இந்த லைன் எதுவும் ப்ராப்ளமா? தந்திரம் ஆவது நீரு தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் செந்துவர் வாயுமை பங்கன் ஐயா லைன் டிஸ்கனெக்ட் ஆகுது. லைன் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐயா மன்னிக்கணும், வணக்கம் வணக்கம். ஒரு போன் வந்துட்டு வரது. ஹலோ ஹலோ சிற்றம்பலம். ஹலோ கேக்குது கேக்குது.
No. ப்ராப்ளம் இருக்கா? கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது. அது இது ஒரு போன் வந்தது, கட் பண்றது திரும்பி கூப்பிட்டாரு. அது கிளாஸ் ஆயிட்டு. ஓகேங்க. கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. ஒரு நிமிஷம் ஆயிடும். சுந்த செந்தூவர் வாயுமை பங்கன் செந்தூவர் வாயுமை பங்கன் திருகாலவாயான் திருநீரே திரு ஆலவாயான் திருநீரே செந்தூவர் வாயுமை பங்கன் செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே திரு ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் ஆலவாயான் திருநீரே 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 இப்ப இந்த கடைசி பாட்டு நான் சங்கதி இல்லாம சொல்றேன். அது அப்படியே பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணீங்க. சரி. ஆற்றல் அடல் விடையேறும் ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை ஆலவாயான் திருநீற்றை ஆற்றல் அடல் விடையேறும் ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தல் பூசுரன் ஞான சம்பந்தன் போற்றி புகழி நிலாவும் போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தல் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர தீப்பினியாயின
தென்னன் உடல் உற்ற தேற்றி தென்னன் உடல் ஊற்ற திருப்பணியாயின தீர தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே 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 வர இதுக்கு நான் வல்லவர் நல்லவர் தாமே அப்படி சொன்னா இல்லையா? வல்லவர் நல்லவர் தாமே 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 ஏ சங்கதி இல்லாம சொன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. அதுல எந்த விஜயம் இல்ல. ஆமா. அப்ப நம்ம சங்கதி எடுத்துருவோம். நமக்கு வரிதான முக்கியம். ஆனா ராகம் இருக்கு இதுல. நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போலான்னு பார்த்தா அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போய்க்கலாம். சங்கதி இல்லாம இருந்தா ரொம்ப சரியாவே இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்கட்டும். நானும் சங்கதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன சந்தேகம். இப்ப இதே மாதிரி பண்ணல இன்னும் ஒரு 2-3 பதிகம் பாடி இதே மாதிரியே பாடிட்டு வந்தோம் சந்தத்துல, அப்புறம் அந்த சங்கதி ஈஸியா வந்துருமா? இது வந்ததுன்னா அது வந்துடும். சரி சரி, அதான் இல்ல ஒரு பதிகம் பாடி அதுல சங்கதி வரலன்னா 2-3 பதிகம் பாடி அப்புறம் சங்கதி வருமான்னு கேக்குறேன். அது ஈஸியான்னு கேக்குறேன். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதே மாதிரி சந்தத்துல இன்னொரு பதியம் பாட போறீங்கன்னா இதை தாண்டி தானே அதுக்கு நீங்க போய் ஆகணும். சரி, இது வந்துட்டுனா அது வந்துடும். சரி, அது வந்துட்டுனா இது வந்துடும். ஆக ஏதாவது ஒண்ணு முதல்ல வரணும். நம்ம இதே சந்தம் தான் இப்ப மந்திரமாக நீர் இப்ப சொல்லி கொடுக்க போறோம்னா இதே மாதிரிதான் சொல்லி கொடுக்க போறோம். இது மாதர் பிறை கண்ணியானே என்ன சொல்ல போறோம். ஆமா. ஆனா அதுல 2 வரி எக்ஸ்ட்ரா இருக்கு, அவ்வளவுதான். அந்த 2 வரியுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன்னு மாற்றம் பண்ணுவோம். கண்டேன வருது பாரு பஞ்சமத்துல சொல்லுவானே, வேற ஒண்ணும் அதுல ஒன்னும் மாற்றம் கிடையாது இல்லைங்களா? எல்லாம் அதேதான். ஆனா இது வந்துட்டுனா அது ஈஸியா வந்துடும். மந்திர மாதிரியும் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி. இது அது கொஞ்சம் அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு அது போறது மாரி, அதுக்காக தான் நான் அதை சொல்லாம இது சொல்லி கொடுத்தேன். சரி சரி. சங்கதி இல்லைன்னா பரவாயில்ல, நமக்கு வரிகள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வரிகளை அழகா சொல்லுவோம், ஒன்னும் தவறு இல்லை. எனக்கு ஃபீட்பேக் வந்ததும் எல்லாருமே இந்த சங்கத்துல இப்ப எல்லாருமே பாடுறதா ஈஸியா சொல்றாங்க. அதனால இதுலயே நீங்க சொல்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு இதையே பயிற்சி எடுத்தோம்னாக்க அப்புறமா சங்கதியிலும் கொஞ்சம் கொஞ்சமா நாளாக இது பண்ணி. ஆமா, இப்ப வேணா ஒண்ணு பண்றேன். இப்ப மந்திரமாவது நீருங்கிறத அந்த பாடசாலை சந்தத்துல சொன்னேன். அத இப்ப வெளியில இருக்கிற சந்தம் எப்படி அப்படின்னாக்கா, இப்ப பாடசாலை மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, ஏன்னா இதுக்குள்ள திசுரா இருக்கு. தக்கிட்ட 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 தக்கிட்டன்னு இருக்கு. இப்ப இது தக்கதையுமே தக்க எல்லாம் ஒண்ணுதான், கணக்கு எல்லாம் ஒண்ணுதான். இப்ப நம்ம அதை என்ன பண்ண போறோம், மந்திரம் ஆவது நீரு
வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. இது வந்து ரெண்டாம் காலம். இது ரெண்டாம் காலம், அதாவது பாட்டுக்கு ரெண்டாம் காலம். சந்தம் இது கிடையாது. சந்தம் நான் சொன்ன பாத்தீங்களா, அதுதான் மந்திரமா, அது சந்தம். இப்ப இத ரெண்டாம் காலம் நம்ம சொல்லிக்கிட்டோம்னா மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். அதை வேணாலும் நான் சொல்லித்தரேன். இப்ப இது ரெண்டாம் காலம் வந்துட்டுனாலே முதல் காலம் வர்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பண்ணுவோம், அது பண்ணுவோம். இது எல்லாருக்கும் ஈஸியா முதல் தரம் பாக்குறவங்க கூட பதியம் பாடிடுவாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க அதான் எல்லாருடைய விண்ணப்பம் அதுதான் இருக்கு. இப்ப சந்தம் எல்லாருக்கும் ஈஸியா வருது. ஏன்னா அதுல உங்களுக்கு சங்கதிக்கு வேலை இல்ல, அந்த தாளக்கட்டோட ஒடியாந்துரும் பாட்டு. சரி சரி, அது அடிப்படை பாடங்கள். அதனாலதான் பாடசாலையில அப்படி வச்சிருக்கிறாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், அது யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. ஆமா ஆமா, அதனாலதான் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்காக உள்ளது. பாடசாலையில முறையா படிச்சு வர்றவங்களுக்காக உள்ள ஒரு விஷயம் இது. ஆமா. இப்ப வந்து இது இந்த தக்கிட்டங்கிறது வந்ததுனாலே உங்களுக்கு வந்து அடுத்த லைன் வந்துன்னா அதுக்குள்ளதான் இருக்கு. தக்க திம்மி தக்க திம்மி தக்கன்னு இருக்கு. தக்க திம்மி தக்கன்னா 6 பாதையை பிரிச்சா 3 தான் நம்ம என்ன பண்றோம், தக்கிட்டன்னு சொல்றோம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு தக்கிட்டன்னு வந்தது. கணக்கு எல்லாம் ஒண்ணுதான். இதெல்லாம் ஒரு கணக்கு. இந்த கணக்கு எல்லாம் இந்த இதுல சங்கீதம் படிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன நான் சொல்றேன் அப்படிங்கிறது. அதனால இப்ப இதுல இந்த கால அமைப்புல இப்ப நான் சொல்ல போறது ரெண்டாம் காலம். இப்ப மந்திரமா நீர் முதல் காலம். மந்திரம் ஆவது நீரு மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு. இது ஈஸியா இருக்கும். சரி, இத சொல்லுவோம் இன்னைக்கு. சொல்லுங்க. மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. அந்த திரு வந்து உடனே சொல்லிடணும். செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே செந்துவர் வாயுமை அப்படின்னு முதல் காலம் எடுப்போம் நாங்க. சரி, அது நான் அப்புறம் சொல்லித்தரேன். ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றே 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 போற்றி புகழினிலாவும் பூசுரஞான சம்பந்தன் போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன்
தேற்றி தன்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர தேற்றி உடல் உற்ற தீப்பிணியாயின தீர தேற்றி தன்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர தேற்றி தன்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. இந்த மாதிரி இந்த பதியம் பூராவும் பாடிடலாம். அதாவது நம்ம தேவாரம் வந்து எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சந்தம் ஒண்ணு சொல்லிட்டீங்க, ரெண்டாம் காலம் சொல்லிட்டீங்க, முதல் காலம் சொல்லிட்டீங்க, சுத்தாங்கன்னு ஒண்ணு இருக்கு. மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு. இப்படி அதாவது நம்ம திருமுறை அப்படி இடம் கொடுக்குது. நீங்க வேற எந்த ஒரு நீங்க பாடல்களையும் சினிமா பாடலையும் பண்ண முடியாது, நீங்க சங்கீதத்திலையும் பண்ண முடியாது. சங்கீதத்துல பாடிக்கொண்டா இருக்காங்கன்னா நீங்க ஆடிக்கொண்ட பாட்டு பாடி கேட்டிருப்பீங்க, நீங்களும் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ, இப்படிதான் கேட்டிருப்பீங்க. எங்கேயாவது ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ கேட்டிருக்கீங்களா? கிடையாது, கேட்டிருக்க முடியாது. இல்ல ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாம் ரெண்டாம் காலமும் நீங்க கேட்டிருக்க முடியாது. நம்ம திருமுறை அப்படி இடம் கொடுக்குது. நம்ம எல்லாத்துக்கும் சுத்தாங்கமா பாடுறதுக்கு இடம் கொடுக்குது, பண்ணாங்கமா பாடுறதுக்கு இடம் கொடுக்குது, சந்த அமைப்புல பாடுறதுக்கு இடம் கொடுக்குது. இது பெரிய ரொம்ப மேலான நூலுங்க. இதெல்லாம் நமக்கு வந்து பெருமான் திருவருள்ல இதெல்லாம் நம்ம சொல்றது கேட்கறதுக்கு பாருங்க, இதெல்லாம் பல ஜென்மத்துல நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தாலோட இதெல்லாம் நம்ம வந்து அது கிட்டே நெருங்க முடியாது. அவன் அருளாலே அவன் தாழ்வன். இதெல்லாம் வந்து நான் உணர்ந்து சொல்றேன், சத்தியமான வாக்கு. உண்மை உண்மை உண்மை. ஆமா, அதனால நம்ம இது பாருங்க, இது ஒரு இத்தனை விதமா நம்ம பாடலாம், அதுக்கெல்லாம் நமக்கு இடம் கொடுக்குது. இப்படி பண்ணாலும் சாமி கேட்கிறார். கோழை மிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையார். தொண்டை கட்டிருந்தாலும் அந்த இசையோட இருக்கணும். அதுக்காக எனக்கு கண்ணாபுரான்னு பாடுன்னு சொல்ல வரல சாமி. அதனால அந்த ஒரு அமைப்புல சுவாமி இந்த பாடல்கள்லாம் நம்மள பாட வச்சிருக்காருன்னா நமக்குலாம் ஒரு பெருமை தானே. அதாவது இதுலதான் பாவகைகள் இதுல தானே இருக்கு. மிச்ச கீர்த்தனைகள்லயோ வேற எதுலயும் இந்த மாதிரி பாவகைகள் இருக்கிற மாதிரி அங்க பல்லவி அனுபல்லவி சரணம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இதுலதான் வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த கொண்டு கூட்டி பாடுறீங்களா, அதெல்லாம் இதுலதான் பண்ண முடியும். அது மாதிரி இதை வந்து 11 பாடல்கள் 10 பாடல்கள் எல்லாம் பதியம் பதிகமா பாட பாட அந்த ராகமும் மனசுல வரும் இல்லையா? பதியம். ஆமாங்க ஆமா ஆமாங்க ஆமாங்க. இது வந்து இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தானா மாத்திரை இருக்கு பாருங்க, நம்ம கவர்மெண்ட்ல போடுற மாத்திரை. ஆமா, எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தானா ஆனான்னு தான் இருக்கும். அதுல வேற ஒண்ணுமே இருக்காது. முன்னாடி இப்ப அவங்களே கடையில வாங்கி தான் கொடுக்குறாங்க. முன்னாடி தயாரிக்கிற மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா தானா ஆனான்னு இருக்கும். அது எதுக்கு எதுன்னு தெரியாது. எல்லா மாத்திரையும் தானா ஆனான்னு இருக்கும். நமக்கு குறிச்சுதான் எழுதி வச்சுக்கணும் ஒரு காலத்துல. சரி. அதே போல பல வியாதிகளுக்கு ஒரே மாத்திரை கொடுப்பாங்க. அதே போல நமக்கு பல பல வியாதிகளுக்கும் சரிதான், பல பிறவி இருந்தாலும் சரிதான், இதெல்லாம் போகணும்னா இந்த ஒரு மாத்திரை தான். இந்த மாத்திரையை சாப்பிட்டா போயிடும் அந்த பிறவி நீக்கம். அந்த பிறவி நீங்கிறதுக்கு இந்த ஒரு மாத்திரை தான் நம்மகிட்ட இருக்கு கையில. அதுதான் திருமுறை என்ற மாத்திரை அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதனால அந்த திருமுறைய நமக்கு இறைவன் வந்து நமக்கு அடியார் மூலம் நமக்காக கொடுத்துருக்கிறாருன்னா அது பல விதமா பாடுறதுக்கு நமக்கு அருள் செஞ்சிருக்காரு. வெளில போயிட்டு இங்க எப்போ
அதனால அப்படி அப்படி நமக்கு வந்து ஒரு திருவருள் சாமி பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து நம்ம வாயால சொல்றோம் கேட்கிறோம் அப்படிங்கும்போது, கற்றல் கற்றல் உடையார் பெரியார் கடல் பெரியார் தொழுது ஏத்த அப்படிங்கும்போது அது வந்து சுவாமியினுடைய அருள் இருந்தால் ஒழிய வராது. சரிங்கய்யா, நம்ம பேசினா அப்படியே கதையாயிடும். அடுத்ததை பார்ப்போம். அப்பப்ப செய்தியும் சொல்லணும், செய்தியும் மக்களுக்கு சென்று சேரணும். இல்லைன்னா வந்து இவங்க ஏதோ பாட்டு மாத்திரம் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடக்கூடாது யாரும். ஆமா ஆமா ஆமா. இது எல்லாமே பாருங்க, இப்ப அனுஷ்டானம் பண்றோம். அனுஷ்டானம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், எல்லாம் அனுஷ்டானம் பண்ற சிவனடியெல்லாம் நீங்க இருப்பாங்க, தயவு செய்து தப்பா இருந்துச்சு, அஸ்ராயப்பட்டும் வெட்டி கவசாயப்பட்டுன்னு சொல்லி நம்ம அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்ப இந்த பதியத்தை சொன்னோம்னா புண்ணியம். நீங்க அதெல்லாம் விட அறுத்தமதாவது நீர் அவலம் இருப்பது நீர். நீங்க என்ன பண்றீங்க, உடம்ப சுத்தம் பண்றதுக்காக தான் நம்ம ஆத்ம தத்துவம் வித்தியாச தத்துவம் சிவ தத்துவம்னு சொல்லி நம்ம அந்த தத்துவத்தாலும் சொல்லி நம்ம அனுஷ்டானம் பண்றோம். அந்த 3 தத்துவம் 36 தத்துவத்தை சொல்லித்தான் நம்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த 36 தத்துவங்களையும் இந்த ஒரு பதியம் நமக்கு உள்ள அடக்குது. இந்த ஒரு பதியத்தை சொன்னீங்கனாலே அவ்வளவு புண்ணியம். அந்த மாதிரி செய்யறதுக்கு நேரம் இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து அந்த அனுஷ்டானம் பண்றதுக்கு நம்ம நேரம் இல்லைன்னு வியூய கையில வச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணும் போதே மந்திரமா பதியத்தை சொல்லி முடிச்சலாம் தரதரன்னு. அறுத்தமதாவது நீர் அவலம் அறுப்பது நீர். குற்றங்களை நீக்கக்கூடியது என்ன, உடம்பு குற்றம், மனது குற்றம், செயல் குற்றம், வாக்கு குற்றம், இது இவ்வளவு குற்றத்தை நீக்கக்கூடியது இந்த திருநீரு அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் நமக்காக பாடி இருக்கிறார். அப்படிங்கும் போது அவ்வளவு கருத்துக்கள் செறிந்த பாடல்கள் இந்த பாடல். இராவணன் அவ்வளவு பெரிய அரக்கனுடைய உடம்புல என்ன இருக்கு, இந்த திருநீர் தான் இருக்கு. இராவணன் மேலது நீர் அப்படிங்கிறார். பாவம் மறுப்பது நீர். பாவம் எல்லாம் நம்ம பாவம் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த பாவத்தெல்லாம் எப்படி போக்குறது அப்படின்னா இந்த திருநீரை இட்டுக்கிட்டு பெருமானை நினைத்து கொண்டு திருநீரை பூசி கொண்டோம்னா பாவம் நீங்கும். அதான் சொல்றாருல, விண்ணுற அடுக்கிய விறகில் ஒவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா, பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். விண்ணுற அடுக்கிய, நல்லா விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விறகு அடிக்க வச்சு, உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா, ஒரே ஒரு தீக்குச்சை கீழ்ச்சி போட்டீங்கன்னா அந்த விறகெல்லாம் என்ன ஆகும், சாம்பலா ஆயிரும் இல்லைங்களா. நீங்க எவ்வளவு தூரம் உயரமா அடுக்குனாலும். அதே போல நம்ம இந்த உலகத்துல நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம், பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பண்ண போறோம், நல்லா தெரிஞ்சுதான் பண்றோம், வேற வழி கிடையாது. அப்ப ஏன்னா நம்ம வாங்கி வந்து வர்றோம், அப்படி வினைதானே பிறகு. அப்ப பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தைன்னா இங்க நீங்க நான் சொன்னது வந்து எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டுருணும். மேற்கொண்டு பாவம் பண்ணாம இருந்தோம்னாலே புண்ணியம். பயின்ற பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம். இந்த இடத்துல பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது. அந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொன்னாலே எப்படி அந்த ஒரு தீக்குச்சி போய் அந்த விண்ணளவு அடிக்கின்ற விரவை வந்து சாம்பலாக்குதோ, அதே போல நாம் செய்த பாவங்கள் இந்த நமச்சிவாய சிவாய நம என்ற மந்திரம் 5 எழுத்து மந்திரம் சாம்பலாக்கி விடும், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி விடும் பாராருன்னா இதை விட நமக்கு என்ன இருக்கு பொருள். அப்படியேப்பட்ட பொருள் நம்மகிட்ட இருக்கே, இதுதானே வேணும். எதுக்கும் நம்ம டாக்டர் தேடுறோம் இல்லையா, இதுக்கு டாக்டர் இவர் தான், பெருமான் தான், சிவபெருமான் தான். அவருடைய நாமத்தை சொன்னாலே நமக்கு வந்து வினைகள்லாம் நீங்குது. வினைதான் நம்மளுடைய பிறவி. ஏதோ ஒரு காரணத்துக்காக வினையினால நம்ம பிறந்திருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த வினையை நீக்கிறதுக்கு தான் நம்மளுடைய வேலையே. நம்ம வந்த வேலையை மறந்துட்டு மற்ற வேலையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதான் உண்மை. எல்லாருடைய வேலையுமே அப்படிதான். வந்த வேலை என்ன அப்படின்னா வேற வழி இல்லை, என்ன செய்யறது, நம்ம அதுக்காக காட்டுல போய் உட்கார முடியாது. இப்ப இருக்கும் போதே இந்த மாதிரி திருமுறைகளை படித்து கொண்டு இந்த மாதிரி ஒரு திருமுறை தொண்டு, இந்த கொரோனா காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு திருமுறை தொண்டு 10 பேர்ட்ட பழகணும், தெரியும், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு முன்னேற்றம்ங்கிறத விட சுவாமி நமக்காக இந்த மாதிரி வழியெல்லாம் தந்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு காலம் வருண்டா, இது எல்லாமே சாமியினுடைய பிளான். முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே பெண்ணை புதுமைக்கும் பேர்த்தம்ம பெற்றேனேங்கிறார் மாணிக்கவாசகர். நீங்க என்ன முன்னாடி உள்ள பழமை செய்யறீங்களோ அதுக்கு முன்னாடியே சாமி இருக்காரு. என்னெல்லாம் நீங்க இன்னும் செய்ய போறீங்களோ அதுக்கப்புறமும் சாமி இருக்காரு, உங்களுக்கு உணர்த்திட்டே இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் வரும்னு சொல்லிதான் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் அவர் ஏற்கனவே தொடங்கி வச்சுட்டாரு. அவர் செஞ்சதான் அது, நம்மளால எதுவும் செய்ய முடியாது. நம்மளால பெருமான் போட்டு வச்சுக்காரு. இந்த மாதிரிலாம் ஒரு ஆபத்து காலத்துல நம்ம மக்கள்கிட்ட போய் திருமுறைகள் சேரணும், மற்றபடி எல்லாரும் இதுல பயன்பெறணும். கெட்ட விஷயங்களை பேசல, நல்ல விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். இப்ப அதுல இன்னொரு செய்தி என்னன்னா, இவ்வளவு கோயில் 38,000 கோயிலுக்கு மேல இருக்கிற கோயில நம்ம போய் பக்தர்கள் இன்னைக்கு உள்ளார தரிசனம் பண்ண முடியல. ஒன்லி அந்த குருக்கள் தான் பண்ண முடியுது. ஆனா இந்த மாதிரி இருக்கிற பக்தர்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓதுவார் வந்து பாடம் நடத்தலாம், ஓதுவாரோட இது பயிற்சி பெறலாம், அதே மாதிரி குருநாதர் வந்து ஆசிகள் கொடுக்கலாம்ங்கிற மாதிரியும் வந்தது வந்து ஏதோ ஒரு இறையருள் தான் இன்னைக்கு.
ஒரு பெரிய விஷயம் தான் இது. நாங்களாம் நினைச்சு பார்க்கல ஒரு மாசம் முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும், இப்படி எல்லாம் பயிற்சி கொடுப்போம் அப்படின்னுட்டு. சடனா தோன்றிதான் இந்த மாதிரி இதை செய்வோம். இந்த ஒரு மாசம் 2 மாசத்துக்கு வேற வழி கிடையாது, இதை செய்வோம். அப்படியே ஒரு செய்தியும் மக்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து தொடக்கம் தான். நம்ம இன்னும் நிறைய வந்து கோயில் கோயிலா போய் பண்ண போறோம், கிராமம் கிராமமா போய் பண்ணணும். நிறைய வாலண்டியர்ஸ் வரணும். தயவுசெய்து எங்களுக்கு வாலண்டியர்ஸா வாங்க, நிறைய பேர் நிறைய செய்யணும்னு இருக்கோம். சார்கிட்ட கூட நேற்று பேசினேன் ஆசிரியர்கிட்ட, இந்த மாதிரி நிறைய மாணவர்களை வச்சு முற்றோதெல்லாம் பண்ணணும் அந்தந்த ஊர்ல அப்படின்னுட்டு. அதுக்கு உங்களுடைய உறுதுணை எல்லாம் வேணும்னு சொல்லி ஐயா அடுத்த பதிகம் பாட ஆரம்பிப்போமா? சரி. அப்புறமா இன்னொன்னு, ஒரு இப்ப நீங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே, இப்ப அன்னைக்கு நாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம் இல்லையா, கரூர் சுவாமிநாதன். அது மாதிரி ஒவ்வொரு ஓதுவார்களும் அவங்களெல்லாம் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் இது மாதிரி பன்னிசையாவும் பாடி விளக்கம் சொல்லி ஏதோ ஒரு சப்ஜெக்ட், அன்னைக்கு பஞ்சபூதம்னு அவர் எடுத்தாரு. நீங்களும் ஒவ்வொன்றா ஒவ்வொரு தலைப்புல ஒவ்வொரு ஓதுவாரம் எடுத்து ஒரு 2 மணி நேரம் சொன்னீங்கன்னாக்கா அதுல நிறைய பேர் வர்றாங்க. அன்னைக்கு வந்து 100 பேருக்கு மேல வந்தாங்க. அது மாதிரி வருவாங்க இன்னும் இந்த மாதிரி விளக்கம் சொன்னா. அதனால அதுக்கு ஒரு தனி செஷன் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம். நீங்க எல்லாம் முடிஞ்ச போது வாங்க. உங்களை டைம் மாத்திரம் சொல்லுங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்கன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். சரிங்க சரிங்க, நம்ம யோசனை பண்ணி செய்வோம், தொடர்ந்து செய்வோம். சரிங்க சரிங்க. இன்னைக்கு பாருங்க நேரம் போனது இதுல ஒரு பதியம் தான் போயிருக்கு. சரிங்க, இப்ப 2 பதியம் போயிருக்கு. இப்ப என்ன பதியம் இங்க எடுக்கலாம்? இடரின் தளரின் எடுத்துக்கிறீங்களா? இதுக்கு சந்தம் சொல்லல நம்ம இல்லைங்களா? உங்களுக்கு சந்தம் இதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால நான் சந்தம் சொல்லல. ஏன்னா அது மிஸ்ரத்துல பாடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும், அதனாலதான் நான் சந்தம் சொல்லல. சில சந்தங்கள் வந்து பாடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். சரி, இப்ப நம்ம வந்து பதிகத்துக்குள்ள பாடுறதுக்கு போயிடும். சரி. இடரினும் தளரினும் இடரினும் தளரினோம் என்ன குரு நோய், தொடரினும் ஊனக்கழல் தொழுதெழுவே, தொடரினும் ஊனக்கழல் தொழுதெழுவே, இடரினும் தளரினும் எனதுரு நோய், இடரினும் தளரினோம் என்ன குரு நோய், தொடரினும் ஊனக்கழல் தொழுதெழுவே, தொடரினும் ஊனக்கழல் தொழுதெழுவே, இடரினும் தளரினும் எனதுரு நோய், இடரினும் தளரினோம் என்ன குரு நோய், தொடரினும் ஊனக்கழல் தொழுதெழுவே, தொடரினும் ஊனக்கழல் தொழுதெழுவே, கடந்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, கடல் தன்னில் அமுதோடு கலந்த நஞ்சை, கடந்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, கடல் தன்னில் அமுதோடு கலந்த நஞ்சை, இடரில் அடக்கிய வேதியனே, மிடரில் அடக்கிய வேதியனே, நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே,
அதுவோ உனதில் ஆவடு துறை அரணே. அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. உனதில் ஆவடு துறை அரணே. அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. அலை புனலாவடு துறை அமர்ந்த அலை புனலாவடு துறை அமர்ந்த இலை நுண்ணை வேல் படை எம் இறையே. இலை நுனை வேல் படை எம் இறையே. அலை புனல் ஆவடு துறை அமர்ந்த அலை புனலாவடு துறை அமர்ந்த இலை நுண்ணை வேல் படை எம் இறையே. இலை நுனை வேற்படை எம் இறையே. நலமிகு ஞான சம்பந்தம் சொன்ன நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன நலமிகு ஞான சம்பந்தம் சொன்ன நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விளைவுடை அருந்தமிழ் மாலை வல்லார். விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார். விளைவுடை அருந்தமிழ் மாலை வல்லார். விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார். வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம். 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 நிலையாக முன்னேறுவ நிலமிசை நிலையிலரே. நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலை இளரே. நிலையாக முன்னேறுவ நிலமிசை நிலையிலரே. நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலை இளரே. நிலையாக முன்னேறுவ நிலமிசை நிலையிலரே. நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலை இளரே. ஏ போமாயா முடிச்சிடலாமா? போதும், முடிச்சிடலாம். நாளைக்கு